ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிஸ் மல்டி ஐடியாஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவதேவுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு லேபிள் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் எஃபியில் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். நம்ம கோயம்புத்தூரில் வந்துட்டு குழந்தைங்களுக்காக கஸ்டமைஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கூல் பேக்லேருந்து அப்புறம் வந்து பென்சிலு, பேகு, அப்புறம் லஞ்ச் பேகு, அந்த மாதிரி நிறைய வந்துட்டு அவங்க கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நானுமே பார்த்திங்கன்னா சரி இது நம்பலாமா நம்ப வேண்டாமான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஒரு 2 நாள் யோசிச்சிட்டே இருந்தேன். சரி போட்டு தான் பார்க்கலாமே, ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிக்கர் மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு. ஒரு 6 டேஸில் கிடச்சிது. அவங்க ஆனால் மென்ஷன் பண்ணது வந்து 3 டேஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் எலெக்ஷன் டைமில் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதனால் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல, அதனால தான் டிலே ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம கேட்டதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்கன்ற சரி ஓகே, ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது. நான் ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லாமல் தான் போட்டேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்துருந்துச்சு. இது எஸ்டி கொரியரில் தான் எனக்கு வந்துருந்துச்சு. அவங்க வந்துட்டு எனக்கு நாள் கூப்பிட்டாங்க, நான் எடுக்கலை. மறுநாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆணுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, சிவதேவோட ஃபோட்டோ போட்டு. அதே மாதிரி லேபிளில் பார்த்திங்கன்னா குழந்தையோட ஃபோட்டோ போட்டு அந்த கியூஆர் கோடில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நேமு, பேரண்ட்டோட நேமு, ஸ்கூல் டீட்டெயில்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அம்மா அப்பா பேர் சொல்கிறதுக்கு தயங்குவாங்க, ஃபோன் நம்பர்ஸ் சில பேருக்கு தெரியாது அப்படி இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து தெளிவாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரே கியூஆர் கோடில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம். நிறைய குழந்தைங்களாம் வந்துட்டு இப்போ மிஸ் ஆகுறாங்க இல்லையா, அதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட காண்டாக்டு டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு என்னென்ன பொருள் குழந்தைங்களுக்கு தேவையோ, லேபிளாக இருக்கட்டும், பென்சிலாக இருக்கட்டும், ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும், லஞ்ச் பேக்காக இருக்கட்டும், நீங்கள் எது வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் என்கிட்ட ஒரு மெசேஜ் பண்ணி நான் இது மாதிரி இங்கே வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏதாவது ஆஃபர் ப்ரைஸில் ஏதாவது பண்ணித்தர முடியுமா நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது மாதிரி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஏதாவது உங்களுக்கு என்கொயரிஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா கொஞ்சம் ஆஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். தம்பியோட ஸ்கூல்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி எங்களுக்கும் வேணும் அப்படின்னு. நான் குரூப்பில் போட்டதை பார்த்துட்டு எங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தேன். அவங்களும் நிறைய பேருக்கு தம்பியோட ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் சொன்னேன், அவங்களுக்கும் ஏதோ ஆஃபர் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்ததா சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பென்சில் வந்துட்டு குழந்தையோட பிரிண்ட் போட்டு பேர் கொடுத்ததா சொன்னாங்க. நம்ம குழந்தைங்களோட ஆம்பிஷன் என்ன, டாக்டரா, இன்ஜினியரா, இல்லை டீச்சரா, ஐஏஎஸ்ஸா, அந்த மாதிரி கேட்பாங்க நம்மக்கிட்ட. கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு அந்த லேபிளில் வந்து அழகாக போட்டு தராங்க. ஃபஸ்ட்டே ஒரு பிக்சர் கேட்பாங்க. நீங்கள் நல்ல ஒரு கிளியரான பிக்சராக எடுத்துக்கோங்க. பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா உடையக்கூடாது, அந்த மாதிரி தான் கேட்டாங்க. நான் ஒரு தம்பியோட ஸ்கூல் ஃபோட்டோ தான் நான் ஒன்று கொடுத்துருந்தேன். அதையே அவங்க வந்துட்டு டாக்டர் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அந்த வீடியோ போடுறேன். நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருந்துருக்கணும், என்னால் போட முடியல, அதனால் நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போயுமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். பென்சிலுமே பார்த்திங்கன்னா குழந்தையோட பேர் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.